ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிஜிஎம்ஐ இன்னொரு மேட்ச்சு. எனக்கு சரி கால்டு, நான் அதை எவ்வளோ ஹைட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹைட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடும். சர்வைவா சீரீஸில் செகண்ட் எபிசோட்னு நினைக்கிறேன். நான் நிறைய வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன், எல்லாமே அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு அப்படியே அப்லோட் பண்ணாமல் விட்டு டெலீட்டே பண்ணிட்டாங்க. ரேங்கிள் தான் வச்சு ரேங்கிள் அன்ரேங்க்டு போட்டிருக்கேன். நான் இந்த கேப்பில் கொஞ்சம் ப்ரோவாக மாறிட்டேன்னு தான் சொல்லணும். ஒரு மேட்ச்சில் 33-34 கில்ஸ் அடித்தேன். என்னோட ரெக்கார்ட் 26 வச்சுருந்தேன், பீட் பண்ணிட்டேன். ஓகே, போய் ஹெட் ஷாட் போடும். ஹெட் ஷாட் ஆயிடுச்சா தெரியல. ஓகே, லைன் போது நம்ம எங்கே போகிறோம்னா ரஷாக் போகலாமா? ரஷாக் சரி, ஓகே. நம்ம மக்களே நம்ம ஷூட்டிங் ரேஞ்ச் போய் வெறியா இருக்க போது. நான் போய் சம்பவம் செய்ய போறேன். குதிக்கிறதுக்கே ஆனா இல்லை, இவ்வளோ நேரம் அந்த பறவை போல போட வேண்டும். இதோ இந்த ஓகே, உள்ள போய தெரியாம பாட்டு பாடிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். காப்பி ரிச் ஸ்ட்ரைக் வராதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாலும் போட்டு விட்டுறாங்க. அன்னைக்கு வீடியோ பயந்துட்டேன். ஏய் தள்ளுறா பைத்தியம், டேய். அந்த பயம் இருக்கணும். அப்பா சளி பிடிச்சாலும் வரத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை எனக்கு. ஓகே, ஷார்ட் கன் கிடச்சிருச்சு. பிஸ்டலில் ஹாலோ வச்சுருக்கேன். ஓகே, ஏஸ் கிடச்சிருச்சு. ஹாலோ நம்ம எடுத்து ஏஸில் போட்டுக்கலாம். யாராச்சும் இருக்காங்களா? யாரோ போனாங்க. யாரும் இந்த மாதிரி இருந்துச்சுல்ல, எனக்கு மட்டும்தான் கண்ணாமணி மறட்டுதா. யாரையும் போட்டாங்க, அதான் சத்தம் கேட்டுச்சு எனக்கு. நான் வரதுக்குள்ளே போட்டு முடிச்சிட்டாங்க. சே, எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. இந்த ட்ரெஸ் வச்சிருக்கேன். ஓகே, எனக்கு சளி பிடிச்சதுனால ரொம்ப பேச முடியல. வெக்டர் வீடியோ எப்படி இருந்துச்சு? நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சா? யாரோ போனாங்கல்ல. பார்த்துட்டேன். சாவுடா இங்கே யாரோ போன மாதிரி இருந்துச்சுல்ல. எப்பா எவ்வளோ நேரம் அடிச்சு இப்போதான் சாரம். ஏன் இந்த கண்ணு இப்படி இருக்கு? நீ பயந்துட்ட நீ. சரி, ஓகே, ரெக்கால் பண்ணிடலாம். நம்ம டீம்மேட் போய் அடி வாங்கிட்டு வந்துட்டான் போல. ரெக்கால் பண்ணியாச்சு. பயந்துட்டேன் ஒரு செகண்ட். யாரா அதுக்குள்ள எடுத்துட்டாங்க, லூட் எடுத்து வச்சுட்டாங்க ஃபுல்லா. இதே வேலை, கஷ்டப்பட்டு நான் அடிப்பேன், அவங்க வந்து எடுத்துப்பாங்க. சரி, ஹிட்மேன் இருக்கு. ஆமாம் கைஸ், இந்த ஹிட்மேனோட ஏன் வருது? நான் ப்ளே ஸ்டேஷன் வந்து இந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சோடனே எங்கள் அப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் லாங் டைம், எத்தனை வருஷமாக கேட்டிருக்கேன் தெரியுமா? இப்போ தான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும். ஃபஸ்ட்டு அதில் வந்து ஹிட்மேன் போடணுன்னு இருக்கேன். நான் அந்த வெக்டர் வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஹிட்மேன் ஆர்டிஆர், ரெட் டெட் ரிடெம்ஷன் 2 அதுவும் போடணும். வே அவுட் அந்த கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கோஆப் கேம், மல்டிப்ளேயர், ஸ்பிளிட் ஸ்க்ரீன்.
அது நானும் எங்கள் அண்ணனும் பண்ணலான் இருக்கோம். வே அவுட்டு வேற WWE2Kயும் FIFA 23யும் வாங்கிடுவேன். எனக்கு FIFA 23 தான் பிடிச்சிருக்கு. EAFC வந்து எரிச்சலாக இருக்கு ஒரு மாதிரி. பிளேயர்ஸ் அந்த என்னன்னு தெரில, எனக்கு பிடிக்கல. அந்த FIFA வைவ் வர மாட்டேங்குது. வைவ் என்னை விட்டு போயிட்டாங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? யாராச்சும் இருக்காங்களா? என் கண்ணுக்கு மட்டும் சிக்க மாட்டேங்குது, அவங்க மட்டும் போட்டே இருக்காங்க. பாருங்க, அங்கதான் சத்தம் கேட்டுச்சு. எனக்கு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. யாருமே இல்லையா? ஒரு மனுஷன் கூட இல்லையா? பாட்டாச்சும் வாங்கடா. யாரோ இருக்காங்க. ஆனால் அது அந்த தூரத்தில் அவங்க இருக்காங்களா? அங்கே தான் இருக்காங்க. அஷ்டாங்க. நான் என் கிட்ட மட்டும் யாருமே இருக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் அநியாயம். ஒரு கில் தான் எடுத்திருக்கேன். நான் ப்ரோ பிளேயருக்கே ஒரு கில் தான் வந்திருக்குன்னா அப்போனா மற்றவங்கெல்லாம் நூப்ஸ்ன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? ஏன்னா ப்ரோ பிளேயரோட கில்லை எல்லோரும் எடுத்துப்பாங்க. என் பக்கத்தில் ஒருத்தங்க யாரோ பார்த்தேன் யாரோ ஏதோ ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் இருந்துச்சு. ஷார்ட் கன் வச்சு போட்டு ஹெட். ஓகே, டக்குன்னு ரீலோட் பண்ணி முடிச்சு லூட்டை கலெக்ட் பண்ணிட்டு கிளம்புடா. காரை எடுத்து சுற்றிகிட்டே இருக்கீங்க. பார்த்துட்டேன். அங்கே ரெண்டாவது இவ்வளோ நேரம் நான் தேடினேன். இப்போ தொடர்ந்து கொத்தா 2 பேரும் வராங்க. இப்படிதான் எல்லா நேரம் ஆகுது. ஓகே, நல்லா கன்சிடரபிளான லூட் கிடச்சிச்சு. 3 கில்லும் கிடச்சிருச்சு. ஓகே, வேறு ஏதாச்சும் பின்னாடிலேருந்து அடிக்கிறாங்களா? இல்லை, ஏரியா கிளியர். அதர் தேட் இவங்க பயமாக இருக்கும். நடுவில் எவனாச்சும் அன்றைக்கி ஒருத்தன் தடவை அப்படி தான் விளாண்டுக்குமா நடுவில் உட்காந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஜோன் வேறு இருக்குது. சரி, ஜோன்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அப்போ கார் வந்து ஏற்றிட்டான் ரோட்டில். இதுதான் அன்னையிலேருந்து நான் பயந்துட்டேன். கரெக்டாக சொல்லிட்டு இருக்கும் போதே கார் வருது. பார்த்தீங்களா? கார் சுற்றிட்டே இருக்காங்க. இல்லை வடக்கன் ஸ்டாலில் வர இந்த கேம் ஃபுல்லாகவே வடக்கன்ஸ் தான் இருக்காங்க. நோ அஃபென்ஸ். பா யாரா நீ? பயந்துட்ட. டேய், நான் உன் டீம்மேட்ரா. என்னடா வண்டி ஓட்டுற? என்னை இடிக்க வரான். பார்த்துட்டேன். என்ன ஃப்ளையிங் காரா? என்ன இது? ஏரோப்ளேனா? ஜெட்ஸ்கியா ஏரோப்ளேனா? யார் இது இந்த கிராஷ் பண்ணி வச்சுக்கோங்க? இந்த குண்டாலன்னா தான் இருக்கும். டேய் கென்னி குண்டாலா எங்கடா போனோம்? கிராஷ் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். ஸ்டார்ட் பண்ணதான் பார்ப்போமா? அது மேலே மரம் இருக்குது பாருங்க. இது என்ன ஃபிசிக்ஸ்? ஆனால் பரவாயில்ல. எதுவுமே பண்ண முடியல. ஆனால் இந்த இது கண்ட்ரோல்ஸ் எனக்கு பிடிக்கல. இந்த ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸ் ஃப்ரண்ட் பேக் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். காரு மாதிரியும் ஆக்ட் ஆகும், இது மாதிரியும் இருக்கும். நான் சளிங்கிறதுனால தான் 3 கிலோ இல்லைன்னா 30 கிலோ ஆகிருக்கும் நேரம். ஏன்னா நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ப்ரோ பிளேயர். போடா மேலே போடா. இது யூஸ்லெஸ். லாஸ்ட் ட்ரை. எவனாச்சும் இப்போ பார்த்து ஹெட்ஷாட் போடுவாங்க. அவங்க அடிச்சிட்டாங்க அதுக்குள்ள. என்னப்பா அது?
காலி அதுக்குள்ளயா அவங்க காரில் அந்த சைட் சுற்றிட்டு இருக்கமே நினச்சேன். டீம் மட்டும் எங்கேயோ போகிறாங்க. காரையும் எடுத்துகிட்டு போய் காலி பண்ணிட்டாங்க. சார் காரும் இல்லை. நான் காரை நம்பி தான் ஜோனுக்கு எட்ஜில் இருக்கேன். நம்ம காலை நம்பி தான் இருக்கணும். மக்களே இது வந்து ஒரு மெசேஜ், ஒரு பயங்கரமான சோஷியல் மெசேஜ். இதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்க இந்த கேம்லேருந்து. நம்ம என்றைக்கும் காரை நம்பி இருக்கக்கூடாது, நம்ம காலை நம்பி தான் இருக்கணும். ஏன்னா யாரா சரி இல்லை காரை நம்பியே இருக்கலாம். ஏன்னா ஒரு கார் நம்பி தான் இருக்கணும்னு இப்போ தான் சொன்னேன், அதுக்குள்ளே கார் வந்துச்சு. குண்டாலன் டேய் வரானான்னு பாரு. டேய் குண்டா வரானா? டேய் கெனி வரானா பாட்டாரு. இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. சத்தம் கேட்குதுப்பா. நீ செத்தடா யார் இடம் அது? தனி வழி ஃபாலோ பண்ணு. அதுக்கடுத்து செத்துட்டான்னு சொல்லிட்டு ரிவைவ் பண்ணி கேட்டாங்க. ரிவைவ் பண்ண மாட்டாங்க. ரீகால் பண்ணுவாங்க. ரீகால் பண்ணிட்டாங்க. இங்கேதான் சத்தம் கேட்டுச்சு. பார்த்து எங்கேயாடா ஒழிஞ்சிட்ருக்கேன். ஏன்னா அவன் ஏன்னா ரொம்ப நக்கலாக போச்சான். எதுக்குடா இவனை முடிக்கிறதுக்காடா இவ்வளோ திணறேன். பிளேயர் ஃபோர் எடுத்துக்கோ, நீயே எடுத்துக்கோ. நான் எங்கே வந்தாலும் யாராச்சும் வந்து 4 பேர் வரீங்க. அடித்தது நான், எடுக்கிறது இல்லைங்களா? சரி பரவாயில்ல, இதெல்லாம் நம்மளுக்கு பழகி போச்சுக்குமாரு. ஷூட்டிங் ரேஞ்சில் ஷூட் பண்ணி பார்க்கலாமா? சரி வாங்க. ஏய் பார்த்துட்டேன் நல்ல வேலை. பாட்டு யாரா அது அடிக்கிறது? யாரோ அடிக்கிறாங்க. பாட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம்மா. டேய் எங்கடா போனா? டேய் பயந்துட்டேன். என்னடா ஜம்ப் ஸ்கேர் பண்றியாடா? தேங்க்யூ. எத்தனை நேரம் இந்த வீடியோவில் பயந்துருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா ஹாரர் கேம் விளாண்டா. என்ன 2 பேர் ரிவெக்ட் 2 பேர் அடிச்சிட்டாங்க. யாரோ பிளேயர் 4 தான் எனக்கு அடுத்து கொஞ்சம் பவர் பிளேயரு. அவனே யாரோ அடிச்சிட்டாங்கன்னா தரல. யாரோ சதி பண்ணுறாங்க. ஹிட்மேன் ஏஜென்ட் 47 எங்கடா இருக்கா? என்றும் தனி வழி. பார்த்தீங்களா நான் எவ்வளோ பயங்கரம்ட்டு 5 கிலோ அடிச்சிட்டேன். இன்டிஸ்ட்ரக்டிபிள் ப்ளீஸ், இன்டிஸ்ட்ரக்டிபிள். அடிக்கிறான். போட்டான். இங்கே வாங்க வாங்க இர்ஃபான். டக்குன்னு வந்துட்டான். ஆஃப் பண்ணிட்டான். அட்ரா சுச்சோ பாம்லாம் போட யாரா? ஜஸ்ட் மிஸ்ஸு. பார்த்தீங்களா? கர்மா இஸ் பூமராங் கைஸ். அப்போ வேணால் சொன்ன சைட் தான் இருக்கானுங்க. இங்கே இருக்காதான் நல்ல போச்சு. அவன் அடிக்கிறான். நாக் பண்ணிட்டான். எங்கடா இருக்கான்? எங்க இருக்கான்? போச்சு. மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் கைஸ். இந்திராவாச்சு பார்த்துட்டேன். பாட்டா டக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்படி போனா செத்துருவேன். ஓகே இதுவே பண்ணிட்டு போ. அதுக்குள்ள போட்ட